டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கொல்கத்தா மற்றும் டெல்லி இந்த ரெண்டு டீமுக்குமான ஐபிஎல் போட்டி பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்துச்சுங்க. ஸோ இந்த போட்டியில் ரிசர்வ் அண்ட் நெக்ஸ்ட் பால் 4 போகும் அப்படின்னு கெஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் செமையாக வைரலாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த விவகாரத்தில் உண்மை என்ன அப்படின்ட்டு தெரியாத நிலையில் பிசிசிஐ அதிகாரி ஒருவர் பார்த்தீங்கன்னா இது குறித்து அஃபிஷியலாக விளக்கம் அளிச்சிருக்காருங்க. 3.5வது ஓவரில் கொல்கத்தா அணியில் ராபின் உத்தப்பா பேட்டிங் செய்ய நின்றுட்டு இருந்த போது அப்போ டெல்லி அணியில் ரிசர்வ் அண்ட் விக்கெட் கீப்பிங்கை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ இந்த பந்து 4 போகும் அப்படின்னு அவர் கூறிய ஒரு வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியானுச்சுங்க. ஸோ அந்த பந்தில் ராபின் உத்தப்பா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிட்டாரு. ஸோ இதனால இந்த வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் எப்படி அந்த பந்து 4 போகும் அப்படின்னு கெஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விவாதம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஐபிஎல் போட்டியிலே மேட்ச் ஃபிக்சிங் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு இதுவே எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் செய்ய இது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவுமே இதுவரைக்கும் வெளியாகலை. இருந்தாலும் பிசிசிஐ அதிகாரி ஒருவர் பார்த்தீங்கன்னா பிடிஐ செய்தி குறிப்பில் இது குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா முழுமையானது அல்ல. ரிசர்வ் அண்ட் அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்றத யாருமே கவனிக்கல அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் டெல்லி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரிடம் 4 போகும் வாய்ப்பை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸை அதிகரிக்குமாறு தான் கூறினாரு அப்படின்ற மாதிரி விளக்கம் அளிச்சிருக்காரு. ஸோ ராபின் உத்தப்பா அந்த பந்தில் கவர் திசையில் 4 அடிச்சாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விவகாரத்தில் ரசிகர்களை மேலும் சந்தேகம் அடைய வைக்கிறது அப்படின்றதுனால இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாருமே சொல்ல அது ஒரு அரைகுறை வீடியோவால் தான் எழுந்த சர்ச்சை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்ட்டு யாருமே சொல்லலைங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு இந்த 2019 ஐபிஎல் மேலே இருந்த ஒரு பிடிப்பு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இந்த வருஷமும் மேட்ச் ஃபிக்ஸிங்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபேன்ஸ் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இந்த வீடியோ காட்சி குறித்து ஒரு தெளிவான விளக்கம் வந்தால் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். ஐபிஎல் கொடுத்தான இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வரும் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஐபிஎல் டீமில் எந்த டீம் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.